Friends, இன்னைக்கு டி நகர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில இருந்து கோல்டு பிளேட்டட் இயரிங்ஸ் அண்ட் பேங்கிள் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து கொலுசு இதெல்லாம் வந்து நான் வீடியோவை போட்டிருக்கேன். அது பார்க்கலாம், லிங்க் கொடுக்குறேன், மேலே பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ்லேருந்து ஒரு 7000 ருபீஸ் இந்த ஓவராலாக ஒரு 8 நிமிஷம் ஃபஸ்ட்டு 8 நிமிஷம் வரும் இயரிங்ஸ் கலெக்ஷன். அதோட ரேட் வந்து 800லேருந்து 7000 வரைக்கும் இருக்குது. ஜும்கா கலெக்ஷன், மாடர்னாக வேர் பண்ணக்கூடியது, ஸ்டட் கலெக்ஷன் மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குந்தன் ஸ்டோன், கெம் ஸ்டோன் இதெல்லாம் வச்ச மாதிரி கூட நிறைய காட்டியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வித் ப்ரைஸோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி சில்வர் கோல்டு பிளேட்டட் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பேங்கிள்ஸில் கூட ஐம்போன் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன். அது வந்து 400 ருபீஸ் தான். அதெல்லாம் வந்து அது கூட லாஸ்ட்டில் வீடியோவில் ஒரு சிங்கிள் ஷாட் காமிச்சிருக்கேன். அது வேணால் கூட நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. கமல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜும்காஸில் வந்து நிறைய வச்சுருக்காங்க. நிறைய கீழே வந்து அந்த பீட்ஸ் தொங்குற மாதிரி பிளெயினாக, இது பாருங்கள், இந்த மாதிரி பிளெயினாக. முக்கியமாக வந்து ஜும்காலெல்லாம் மேலே ஸ்டட்டு வந்து நல்லா பெருசாக இருக்கும்னு நினைப்பீங்க, அந்த மாதிரி கூட நிறைய இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஜும்காலாம் பாருங்கள், வெறும் 2500 ரூபாக்குள்ளே தான் இருக்குது. 2470 ரூபா தான். பிங்க் கலர் கெம் ஸ்டோன் அதில் வச்சுருக்காங்க. அகைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் தொங்குற மாதிரி. அடுத்தது ஒரு சாந்த்வலி டைப்பு, அது ஒரு ஆன்டிக்கில் இருந்ததுங்க. கமல் பொறுத்த வரைக்கும் ஆன்டிக்கில் இருந்ததுன்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஆன்டிக்லாம் வந்து பாலிஷ் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஸோ அதையும் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது மாதிரி இயரிங்ஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட தேடிட்டுருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன் மாதிரி அந்த ஜும்கா கீழே பாருங்கள். எப்பயும் வர ட்ரெடிஷ்னல் தாங்க, அதையே வந்து நியூ லுக்கில் புது விதமாக செய்கிறாங்க. அதுதான் ஒரு ஸ்பெஷலு. அதுவும் இல்லாமல் இந்த கடையில் பொறுத்த வரைக்கும் ஜும்காம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நியூ டிசைன்ஸ் கொண்டு வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கடையில் இருக்கிறது எல்லாத்தையும் காமிச்சா வந்து வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். அதனால் வந்து பேங்கிள்ஸ் வேறு இருக்குது. பேங்கிள்ஸுமே நிறைய பேர் விரும்புகிறீங்க கோல்டு பிளேட்டட் சில்வரில். ஸோ அதில் கூட நிறைய காமிச்சிருக்கேன். இதெல்லாம் பாருங்கள், ட்ரெடிஷ்னல் மாடல் தான். பட் வந்து மேலே அந்த ஸ்டட்டெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் ஒரு பேர்ட்ஸ்லாம் வச்சு பண்ண மாதிரி பண்ணி சூப்பராக இருக்குது. அது எல்லாத்துக்குமே வந்து ப்ரைஸ் க்ளோஸ்அப்பில் தான் இங்கே காமிச்சிருக்கேன். நான் வந்து ஓவராலாக ஒரு ட்ரேயில் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது ரேட்டுன்றது வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீனில். அதே சமயத்தில் ஒரு பர்டிகுலர் டிசைன் பார்த்திங்கன்னா அதுக்கு க்ளோஸ்அப்லேயும் அந்த டேகையும் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ நிறுத்தி கூட பார்க்கலாம், அந்த டேக்கில் வந்து ப்ரைஸ் இருக்கும். நிறைய பேரோட கம்ப்ளைண்ட் என்னென்னா ப்ரைஸ் போடலன்னா ரொம்ப கோச்சிக்கிறீங்க. ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும் அங்கே ப்ரைஸ் இல்லைங்க, அதனால தான் அதில் தான் காட்ட முடியல. பட் நம்ம சரவணா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையெல்லாம் ப்ரைஸ் இருக்கும். அதனால் உங்களுக்கு அழகான ஈஸியாக காமிச்சிடுறேன். இந்த ஜும்காவில் பாருங்கள், கீழே நகாசு டைப்பில் பண்ணியிருக்காங்க. மேலே ஸ்டட்டு வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடல் தான். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ரெட் ஆன்டிக்கில் இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து பியூர்லி எல்லோ கோல்டெல்லாம் கிடையாது, ரெட் ஆன்டிக்கு அண்ட் பிளாக் ஆன்டிக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கோல்டு பிளேட்டட் சில்வரில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நிறைய பண்ணுறாங்க. எல்லா கடைகளிலும் நான் பார்த்துருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ஜும்காஸில் வந்து மைன்யூட் ஒர்க்கு, அந்த ஒர்க்மேன்ஷிப்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா தெரியுது நம்மளுக்கு பளிச்சுன்னு என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்றது. அதனால தான் உங்களுக்கு நல்லா க்ளோஸ்அப்பில் கூட காமிக்கிறேன். முக்கியமாக வந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே ஸ்டட்டு பெருசாக இருக்குது. இதில் பாருங்கள், கல் வச்சு சில பேர் கேட்பீங்க. ஏற்கனவே கலெக்ஷன்ஸ் வீட்டில் வச்சுருப்பீங்க, ஆரம், நெக்லஸ்லாம் இந்த மாதிரி. அதுக்கு மேட்சாக இருக்குதான்னு கூட தேடிட்டு இருப்பீங்க. அது கூட இங்கே நிறையவே இருக்குது. 2 days பிஃபோர் இதே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் வந்து கொலுசு டிசைன்ஸ் கோல்டு பிளேட்டட் சில்வரில் காமிச்சிருந்தேன். அதே வீடியோவில் வந்து இந்த ஷார்ட் செயினில் கெம் ஸ்டோன் அந்த பெண்டன்ட் வச்ச மாதிரி காமிச்சேன். அதுக்கு மேட்சாக இயரிங் வந்து இங்கே நிறையவே வச்சுருக்காங்கங்க. எனக்கே இப்போ வீடியோ பார்க்கும்போது வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் தெரியுது. இங்கே பாருங்கள், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான். அந்த ஷார்ட் செயினில் பெண்டன்ட் இந்த மாதிரி தான் வரும்.
ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் ஸ்க்ரீனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் கூட நீங்கள் போய் செக் பண்ணலாம். ஏன்னா நம்ம சேனல் வந்து கோல்டு ஷாப்பிங் பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் இன்னும் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் கடையில் போட்டிருப்பேன், அதில் கூட நீங்கள் செக் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து கெம்ஸ்டோன் வச்சு அந்த இயரிங்ஸ்லாம் இங்கே நிறையவே இருக்குதுங்க. அது கூட நீங்கள் வாங்கிட்டு அதுக்கு நீங்கள் இங்கேயே கூட மேட்ச் பண்ணி வாங்கலாம். நீங்கள் டைரெக்டாக ஸ்டோர் விசிட் பண்ணும்போது நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இது பாருங்கள் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. இது கூட ஒரு ஆன்டிக்கில் தாங்க வரும். ஆன்டிக்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் 6000 7000 அந்த ரேஞ்சில் இருக்குது. நார்மலாக வரக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜும்கா கலெக்ஷன்ஸ் ஒரு 4000க்குள்ளே இருக்குதுங்க. ஸ்டட் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 800லேயே இருக்குது. ஸ்டட்டு கூட நிறையா நம்ம அம்மாக்கள் பெரியம்மாலாம் தேடிட்டு இருப்பீங்க, அது கூட இங்கே நிறைய வச்சுருக்காங்க. வாவ், நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் அட்டிகை வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு இது வந்து நல்லா மேட்ச் ஆகுங்க. இந்த ஜும்காவில் மேலே வர ஸ்டட்டு பாருங்கள், நல்லா பெருசாக ரவுண்ட் ஷேப்பில் நல்லா ட்ரெடிஷ்னல் டைப்பில் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு காதுக்கு போடும்போது ரொம்ப நிறைவாக இருக்கும். அடுத்தது ஒரு மாடல், இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங்காக போனது தான். இது கூட நீங்கள் அட்டிகைக்கெலாம் பேர் பண்ணலாம். அடுத்து இந்த டிசைன் பாருங்கள், இதுதான் முக்கியமாக அந்த ஷார்ட் செயினில் வர பெண்டன்ட் மாதிரியே இருக்குது. கீழே கூட கோரல் பீட்ஸ்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. லோட்டஸ் ஃப்ளார் ஷேப்பில் இருக்குது மேலே ஸ்டட்டு. அடுத்தது வந்து நியூ ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ், குந்தன் ஸ்டோன் கலெக்ஷன்ஸ். நல்லா பெரிய பெரிய குந்தன் ஸ்டோன் வச்ச மணி இயரிங்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. கோல்டில் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, பட் வந்து பெரிய பெரிய அந்த ஸ்டோன்ஸ் இருக்குதுன்னு பயந்துட்டு வாங்காமல் வந்திருப்பீங்க. ஸோ நீங்களாம் இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் சில்வரில் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டட்டு கலெக்ஷன், அது கூட பார்த்தீங்கன்னா 1440 ரூபா விலையில தான் இருந்தது. அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒரு ஆஃபீஸ் வேர் பண்ணணும், இல்லைனா டீச்சர்ஸாக இருக்கிறீங்க, எலிகண்ட்டாக போட்டுட்டு போகணும்னு நினச்சா இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டட்ஸு கொஞ்சம் கொஞ்சம் ஹேங்கிங்ஸ் தொங்குற மாதிரி அது கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்கள் நியூ கலெக்ஷனு, ஆன்டிக்லேயே வந்து பெரிய பெரிய குந்தன் ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து புதுசாக தாங்க இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஸ்டட்டில் மேலே ஒரு பெரிய ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க. மல்டி கலர் அந்த ஸ்டோன்ஸ்லாம் வச்சு கீழே ஒரு க்ரீன் கலர் பீடு தொங்குற மாதிரி. பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு டைப் தாங்க. திருகாணி கூட இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் திருகாணி எப்படி இருக்குதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அதனால தான் காமிச்சேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒரு ஸ்டட் கலெக்ஷன், நல்லா நம்ம அம்மாக்கெல்லாம் போடுற மாதிரி ஒரு டிசைனு. இந்த ட்ரேயில் கூட பாருங்கள் விலை கம்மியாக தான் இருந்து 820 ரூபாலேருந்து ஒரு 2500 விலைக்குள்ளே தான் இருந்தது. இதில் வந்து லிமிட்டடாக இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்க நல்லா இருந்தது, சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ஆன்டிக்கில் வாங்குறீங்கன்னா பாலிஷ் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அந்த டவுட் உங்களுக்கு வரலாம். ஆன்டிக் பாலிஷ் போயிடுச்சுன்னா கூட ரீபாலிஷ் பண்ணி கொடுப்பாங்கங்க. எல்லோ கோல்டு மட்டும் இல்லாமல் ஆன்டிக் பாலிஷ் போயிடுச்சுனாலும் நம்ம ஒரு சின்ன ரீசனபிள் அமௌண்ட் 1 கிராமுக்கு இவ்வளோன்ற மாதிரி கொடுத்து நம்ம வந்து அதை ரீபாலிஷ் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க, அக்கேஷனல் யூஸ் தான் இதெல்லாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது கூட ஆன்டிக் ஃபினிஷிங் தான். ரொம்ப ரொம்ப சூப்பரான ட்ரெண்டிங் மாடல் இது. கீழே லக்ஷ்மி உருவம், இந்த காசு வர மாதிரி காசு மாலைக்கெல்லாம் வந்து ரொம்ப பேர் ஆகும். காசு மாலை டிசைன்ஸ் கூட நெக்ஸ்ட் வீடியோவில் வருங்க. நிறைய வந்து நெக்லஸ், ஹாரம், காசு மாலை இதெல்லாம் வந்து கோல்டு பிளேட்டட் சில்வரில் ட்ரெண்டிங்காக காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வீவர்ஸோட மோஸ்ட் ஃபேவரட் வளையல் செக்ஷனுக்கு வந்துட்டோம். கோல்டு வாங்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கவங்களாம் இந்த வீடியோ கூட நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். பிடிச்சிருந்தால் வாங்குங்க, இல்லை வீடியோ வந்து ஹைட்ரீட்டாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல ஒரு கெம் ஸ்டோன் வச்சு நல்லா டிஃப்ரெண்ட் லுக்கில் இந்த வளையல் வந்து மேக் பண்ணியிருக்காங்க.
எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த ரூபி ஸ்டோன் அந்த ஜுவல்ஸ்க்கெலாம் வந்து இது நல்லா மேட்ச் ஆகுங்க. நிறைய பேர் வந்து ரூபியில் வந்து ஹாரம் நெக்லஸ்லாம் வச்சுருப்பீங்க. அந்த கலெக்ஷன்ஸ்க்கெலாம் வந்து இது நல்லா மேட்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக கூட இருக்குது. இதில் வந்து எல்லாமே பர்டிகுலர் பேங்கிளுக்கு வந்து நான் அப்படியே ப்ரைஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஓவராலாக கொடுக்கல. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மாடலு. இதெல்லாம் வந்து ரெட் ஆன்டிக்கில் வருதுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இயரிங்கில் பார்த்தோம்ல ரெட் ஆன்டிக், அந்த மாதிரி தான். பியூர்லி எல்லோ கோல்டு கிடையாது, உங்களுக்கு அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. அங்கங்கே வந்து பெரிய பெரிய ஃப்ளாரல்ஸ் முகப்பு வச்ச மாதிரி இருக்குது. இது கூட நீங்கள் வந்து இந்த ரூபி கலெக்ஷன்ஸ்க்கெலாம் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த கெம்ப் ஸ்டோன் வச்ச மாதிரி க்ரீன் அண்டு பிங்க் கலரில் வச்ச மாதிரி நல்லா எவர் கிரீன் காம்பினேஷனு. எல்லா பட்டு புடவைகளுக்கும் வந்து இந்த டிசைன் வந்து மேட்ச் ஆகும். நான் கையில் வேர் பண்ணியுமே காமிச்சிருக்கேன். என்னோடய கை பார்த்தீங்கன்னா 2.6லேருந்து ஒரு 2.8 உள்ள இருக்கும். சில வலையெல்லாம் 2.8 தான் எனக்கே செட் ஆகும். ஸோ என்ன மாதிரி சிமிலராக உங்கள் கை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம். லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் கூட நிறைய இருந்ததுங்க, ஆன்டிக் மட்டும் இல்லாமல். அடுத்து நீங்கள் பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ஆன்டிக் மாதிரி தான் வந்திருக்கு. பக்கத்தில் பாருங்கள் இந்த காசு மாலை, அதுக்கெலாம் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு வளையல் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ட்ரெண்டிங்காக என்னன்னு தெரியல, காசு வர மாதிரி அதிலே மகாலட்சுமி உருவம் வர மாதிரி நிறைய டிசைன்ஸ் பண்ணுறாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பிங்க் கலர் கெம் ஸ்டோனு, சைடில் ஒரு எமரல்ட் ஸ்டோன் மாதிரி. எமரல்ட் கிடையாது, எல்லாமே செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன் தான், எதுவுமே ரியல் கிடையாது. ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் பாலிஷ் போயிடுச்சுன்னா ரீபாலிஷ் பண்ணிக்கலாம். டெய்லிலாம் யூஸ் பண்ண முடியாது. சென்ட்டுலாம் வந்து அது மேலே படாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி போட்டு கழுவக்கூடாது. ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம்னா அது வந்து கட்டிட்டு அழகாக ஒரு சாஃப்ட் கிளாத்தில் துடைச்சிட்டு வச்சோம்னா நல்லா வந்து நம்மளுக்கு அந்த கலர் மெயின்டைன் ஆகும். அண்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் வாங்கும்போது அடிக்கடி நம்ம ரீசேல்லாம் பண்ணக்கூடாது, நஷ்டம்தான் வரும். ஏன்னா வந்து ஒரு 8000 கொடுத்து வாங்குறீங்கன்னா உடனே போய் மாற்றுறீங்கன்னா ஒரு 2 மாதம் கழிச்சு போய் மாற்றுறீங்கன்னா 4000 தான் நம்மளுக்கு வரும் ரீசேல் வேல்யூ அமௌண்ட்டு. ஸோ வந்து நீங்கள் ஒரு 5 வருஷம் கழித்து அதை ரீசேல் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் என்ன ரேட்டு கொடுத்து வாங்குறீங்களோ அதே ரேட்டு உங்களுக்கு கிடச்சிடும், எக்ஸப்ட் அந்த ஜிஎஸ்டி தவிர. ஏன்னா ஜிஎஸ்டி வந்து எல்லாத்துக்குமே வந்து போட்டு தான் இருக்கிறாங்க, அது நம்ம கொடுத்து தான் ஆகணும் கவர்மெண்ட்டுக்கு. இது வந்து ஸ்க்ரூ டைப்பில் இருந்ததுங்க. இது வந்து ஒரு நல்ல ஆன்டிக்கில் நகாசு டைப்பில் வரக்கூடியது. ஸ்க்ரூ வளையல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான டிசைனு. அதனால தான் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்தது. பட் வந்து தங்கத்துக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரைஸ் கொடுத்து வாங்குறது நல்ல பெஸ்ட் ஆப்ஷன் தான். அடுத்தது அதே மாதிரியான ஒரு டிசைன் தான், பட் வந்து அங்கங்கே வந்து திலகம் ஷேப்பில் இந்த மகாலட்சுமி அம்மன் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்ததும் நெக்ஸ்ட்டும் அதே டிசைன் ஸ்க்ரூ வளையல் தான், பட் வந்து அதில் வந்து ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்டோன்ஸ் வச்ச நகைக்கெலாம் அது வந்து இது நல்லா மேட்ச் ஆகும். இங்கே வந்து வெறும் சில்வர் அந்த ஷேடு வர மாதிரி கோல்டு பிளேட்டட் கிடையாது, அந்த மாதிரி ஒரு பேங்கிள் கலெக்ஷன்ஸ் கூட வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கெலாம் ரொம்ப மேட்ச் ஆகும். ஜீன்ஸ் பேண்ட் போடுறீங்க, இல்லை ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போடுறீங்க, டாப்ஸ் வெஸ்டர்ன் டாப் போடுறீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து இது ரொம்ப மேட்ச் ஆகும். ஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நல்லா இருந்ததுங்க, பார்க்கும்போது ஒரு பிளாக் ஆன்டிக்கில் வர மாதிரி இருந்தது அந்த டிசைனு. ஒரு ரோடியம் பாலிஷ் வளையல் இந்த கோல்டில் வரும், அதெல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி லுக் வைஸ் இருந்தது. ஸ்டோன்ஸ் இருக்குது அங்கங்கே வந்து ஸ்டோன்ஸ், ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு டைமண்ட் லுக்கில் இருக்க அந்த ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் இந்த ட்ரேயில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியான ஒரு டிசைன் தான், பட் வந்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஸ்டோன் வச்சுருக்காங்க, கெம் ஸ்டோன் மாதிரி இருக்குது. ஸோ நிறைய இந்த மாதிரி டிசைன்ஸ் கூட இருந்ததுங்க. இப்போ ஆவணி மாதம் முகூர்த்தம் சீசன்,
நிறைய பேர் வந்து பேங்கிள்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, தங்கத்தில் வாங்க முடியலன்னு நினச்சிருப்பீங்க. ஸோ தங்கம் லுக்கில் இருக்க மாதிரி இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் தாங்க. ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இதெல்லாம் 2 வளையல் மட்டும் போட்டால் கூட நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு கையில் வாட்ச், ஒரு கையில் அந்த 2 வளையல் மெலிசாக தான் இருக்குது, பட் வந்து லுக் வைஸ் நல்லாயிருக்கும் போட்டோம்னா. அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு சிமிலர் டைப்பில் ஒரு வளையல், அது கூட பிங்க் கலர் அந்த ஸ்டோன் வச்ச மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செயின் டைப்பில் நம்ம செயின்லாம் போடுவோம் அந்த கலெக்ஷன் மாதிரி இருக்குது, அந்த டிசைன் மாதிரி இருக்குது அந்த வளையலில். அங்கங்கே பெரிய பெரிய பிங்க் ஸ்டோனு, நடுவுலலாம் குட்டி குட்டி பிங்க் ஸ்டோன் வச்சுருக்காங்க. நல்லா இருந்ததுங்க. 9760 ரூபாயில் இருந்தது அது. நெக்ஸ்ட் வந்து இந்த கோரல் பீட் வச்ச மாதிரியான டிசைனு, பவழம்னு சொல்லுவோம் நம்ம. அந்த பவழம் வச்சு ஒரு வளையல் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான லுக்கில் சூப்பராக இருந்தது. எல்லாமே ரியல் பவழம் கிடையாது, செமி ப்ரீஷியஸ் கோரல் பீட்ஸ். அதெல்லாம் நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. நடுவில் வந்து இந்த நட்சத்திர டைமண்ட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோனுமே வச்சு பண்ணியிருக்காங்க. இப்போது தாலி சரடெல்லாம் முகப்பில் வந்து அந்த மாதிரி தான் நட்சத்திரம் டிசைன் இதில் இருக்கிற மாதிரி தான் வருது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தாலி சரடு போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு இது நல்லா மேட்ச் ஆகும். அதே சமயத்தில் வந்து இப்போ வர நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதிலே வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் பார்த்துட்ருக்கீங்க. திலகம் ஷேப்பில் கோரல் பீட் வச்சுருக்காங்க. நடுவுலலாம் வந்து ஒயிட் கலர் அந்த டைமண்ட் ஸ்டோன் மாதிரி வச்சுருக்காங்க, ஒயிட் ஸ்டோனு. இந்த லுக் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம பார்த்தது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த பேங்கிள் கலெக்ஷனு. அந்த வரைக்காய் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பட் அது வரைக்காய் டிசைனாக என்னன்னு எனக்கு தெரியல. அது வந்து நடுவில் வர மாதிரி அங்கங்கே வந்து இந்த முகப்பு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நடுவில் ஒரு பிங்க் கலரு சுற்றிரும் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு அதுவே வந்து அப்படியே ரிப்பீட் ஆகுற மாதிரி இந்த வளையல் மேக் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கலெக்ஷன் மாதிரி தான். ஒரு பிளாக்ல வந்து சில்வர் பேஸில் ஒரு வளையல் பார்த்தோம் பார்த்தீங்களா, ரோடியம் ஃபினிஷிங் மாதிரி, அந்த மாதிரி வளையல் டிசைன் தான் இது கூட. இதெல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக தாங்க இருந்தது. ஸோ யங்ஸ்டர்ஸ்லாம் அதெல்லாம் சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பேங்கிள் பாருங்கள். இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம கோரல் பீடில் பார்த்தோம், அதுலேயே வந்து ஒரு எமரல் பீடு வச்ச மாதிரி பச்சை கலர் வச்ச மாதிரி இது வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி சில்க் சாரிக்கு வந்து ரொம்பவே மேட்ச் ஆகும். இந்த மாதிரி வந்து கோல்டு பிளேட்டட் சில்வரில் வந்து நான் ஒரு 3 months ஒரு 4 months பிஃபோர் வந்து கூட போட்டிருப்பேன் சரவணா ஸ்டோரில். அதில் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா ஸ்க்ரீனில் பாருங்கள், அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் கூட நீங்கள் போயிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். அப்படி இல்லை நம்ம சேனல்லே கோல்டு ஷாப்பிங் வ்ளாகில் நிறைய கொடுத்துருக்கேன். இந்த கோல்டு அந்த டிசைன்ஸ்லாம் வந்து நிறைய கோல்டு பிளேட்டட் சில்வர் கோல்டு டிசைன்ஸ் இதில் இந்த வீடியோலாம் நிறைய கொடுத்துருக்கேன். அதில் கூட நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக போட்ட அந்த வளையல் கலெக்ஷன் சரவணா ஸ்டோரில் அதோட லிங்க்குமே வந்து நான் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது கூட பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸ் போன வீடியோ. அதே மாதிரியான வளையல் ஒன்று இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த வீடியோவில் இந்த கலெக்ஷன் நான் காமிச்சிருப்பேன். ஸோ அதனால தான் அந்த வீடியோவை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும்னா அந்த வீடியோவில் போய் பாருங்கள். நான் கையில் போட்டிருக்க இந்த வளையல் மாதிரியே தாங்க இது கூட. அங்கங்கே வந்து மகாலட்சுமி அம்மன் வந்து அழகாக முகப்பு மாதிரி மேலே தெரிகிற மாதிரி வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. நான் போட்டிருக்க வந்து நல்ல பிளெயின்னு, இதெல்லாம் வந்து ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த பேங்கிள் பற்றி கூட நிறைய பேர் என்கொயர் பண்ணியிருந்தீங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அம்மன் வச்ச மாதிரியான ஒரு டிசைன் தான். அது கம்பி வளையல் மாதிரி வரும்.
இதெல்லாம் கூட நல்லா இருந்தது டிசைன்ஸு. அங்கங்கே ஒயிட் ஸ்டோன் வச்சு இந்த கல் வச்ச வளையல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ட்ரெடிஷ்னலாக ஐம்பொன்னில் வருங்க அந்த மாதிரி தான் இருக்குது. இது கூட பாருங்கள் கெம் ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு டெம்பிள் ஜுவல்லரி மாதிரி இருந்தது. இது டெம்பிள் செட் ஏதாவது வீட்டில் வச்சுருக்கீங்க, இந்த பரதநாட்டியம்க்கெலாம் போடுவாங்க, அதுதான் டெம்பிள் செட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கலெக்ஷன் சில்வர்லேயே கோல்டு பிளேட்டடில் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு இது நல்லா மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஒரு கோல்டு லுக்கில் ரொம்ப சூப்பரான ஒரு வளையல் டிசைன் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்லா பிளெயினாக தான் வருது. அங்கங்கே வந்து ஒரு கெம் ஸ்டோன் பிங்க் கலர் வச்ச மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோவில் மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸ் வந்து பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி தான், கெம்பு முக்கியமாக கெம்பு இந்த குந்தன் ஸ்டோன் வச்ச மாதிரியான வளையல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வகையிலே தான் அதுவும் இருந்தது. அதை வந்து கோல்டில் வாங்கினோன்னா நியர்லி ஒரு 4 பவுன் வச்சா தான் அந்த வளையல் வாங்க முடியும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா 4 பவுன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபா கிட்ட போயிடும். அப்ராக்சிமேட் ரேட்டு தான் நான் சொல்லியிருக்கேன், ஒரு 3 லட்ச ரூபான்னு. அதுக்கு மேலே கூட போகலாம். செமி ப்ரீஷியஸ் ஸ்டோனாக இருந்தால் கூட ஸ்டோன்ஸ் கழிச்சிட்டு போடுறாங்கன்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் அந்த ஸ்டோன்ஸுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. அதுவும் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து வெள்ளி வளையல் கிடையாதுங்க, இதெல்லாம் வந்து கவரிங்கு. ஐம்பொன் வளையல் சொல்லுவாங்க. ஒரு 5 மெட்டல் சேர்த்து பண்ணுற மாதிரியான ஒரு பேங்கிள் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் வந்து நல்லா இந்த ஐம்பொன்னில் தாங்க இந்த ஸ்டோன் பேங்கிள் கோல்டில் எப்படி வருமோ அதே மாதிரி மேக் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இதில் வந்து நிறைய வந்து இந்த பவழம் வச்ச மாதிரி தான், முத்து பவழம் எமரல்டு ஸ்டோனு இதெல்லாம் வச்ச மாதிரி தான் டிசைன்ஸ் இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இது கூட நீங்கள் ஸ்டோர் டைரெக்டாக விசிட் பண்ணால் பாருங்கள், ஒரு கிளான்ஸு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளைனில் ஒரு கோல்டு வளையல் மாதிரி இருந்தது, அதெல்லாம் வெறும் 400 ரூபாய் தாங்க. இந்த வீடியோவோ லென்த்தாக போனதால் நெக்ஸ்ட் வீடியோவில் கோல்டு பிளேட்டட் சில்வரில் வரக்கூடிய காசு மாலை, ஹாரம், நெக்லஸ் இந்த டிசைன்ஸ்லாம் இதே ஷாப்பில் இருந்து பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்த இந்த இயரிங் டிசைன்ஸு, இந்த மாதிரி பேங்கிள் டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு, ஐ ட்ரீட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த ஷாப்பில் எந்த மாதிரி வீடியோ போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.